வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றதாக தற்பொழுது தேர்தல் அதிகாரி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். மொத்தம் பதிவான வாக்குகள் 700க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு தேவையான வாக்குகள் 452 வாக்குகளை தற்பொழுது பெற்றிருக்கிறார். 380 வாக்குகள் பெற்றாலே வெற்றி என்ற நிலையில் தற்பொழுது கூடுதல் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று எதிர்த்து போட்டியிட்ட உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் 300 வாக்குகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செல்லாத ஓட்டுகளாக 15 ஓட்டுகள் பதிவாகியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று தமிழர் ஒருவர் தற்பொழுது குடியரசு துணைத் தலைவரை பதவியை அலங்கரிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் வெற்றி கொண்டாட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகங்களிலும் தற்பொழுது பாஜகவினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து வருகிறார்கள். குறிப்பாக ஜெகதீப் தன்கர் அவர்கள் உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்ததற்கு பிறகு பார்த்தவனால் குடியரசு துணைத் தலைவர் இடைத்தேர்தலானது நடைபெற்றது. இதில் போட்டியிட்டவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்து வந்தார். அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநர், அதே போன்று கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தவனால் 5 முறை போட்டியிட்டிருக்கிறார். இதில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அவருக்கு விரைவில் தமிழக பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் பாராட்டு விழா நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர், அதே போன்ற உள்துறை அமைச்சர், மத்திய பாஜக அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் தற்பொழுது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்த வண்ணம் இருக்கிறார். தற்போதைய சூழலில் அவர் விரைவில் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்பார் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் டெல்லி பாஜக வட்டாரங்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த வெற்றி சான்றிதழ் இன்னும் சற்று நேரத்தில் அவர் கையில் கொடுக்கப்பட இருக்கிறது.